இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ட்ரேடிங்கோட பேக் போனாக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப்பிங். ட்ரெண்ட் லைன் ட்ராப்பிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைனை நீங்கள் ப்ராப்பராக ட்ராப் பண்ணால் தான் உங்களால் எங்கே என்ட்ரி எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் உங்களால் வந்து கரெக்டாக முடிவு பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி ட்ரா பண்ணுறது, அதை எப்படி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய, அதாவது மார்க்கெட் வந்துட்டு அங்கே இருந்து மேலே போன இடம் தான் சப்போர்ட். அதாவது இப்போ மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போது இந்த இடம் நமக்கு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடியது ரெசிஸ்டன்ஸ். அதாவது மார்க்கெட் மேலே போய் அங்கேருந்து ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்து அங்கேருந்து கீழே வந்திருக்கும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு கரெக்டாக நோட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல காட்டுறேன். இங்கே எந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஃபஸ்ட்டு நடந்திருக்கோ, ரெண்டாவதும் அதே இடத்துல தான் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய டாபிக், இது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு எங்கே என்ட்ரி எடுக்கிறதுங்கிறத பற்றி ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம பேசிக்காக விஷயத்தை பார்ப்போம். இப்போ வந்து சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இதை வந்து நம்ம கிளியராக வரைஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தது ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறது, அந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து நான் கிளியராக ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் சார்ட்டை பார்க்குறதுக்கும் ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த சார்ட்டை பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணிட்டோம், ரைட்? ஓகே, டன். இப்போது அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இப்போ கரண்ட்லி 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகி நிற்கிது. ஓகே, இப்போது இதில் என்னென்ன சினாரியோ நடக்கலாம்? நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு 2 விதமாக ரியாக்ட் பண்ணும். அதை நீங்கள் தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணி அங்கே இருக்கிற மூவை வந்து உங்களால் ஈஸியாகவே கேட்ச் பண்ணிட முடியும். இந்த மாதிரி அப்சைட் மூவ் அப்படிங்கிறது நடக்கும், டவுன் சைட் மூவ் அப்படிங்கிறது இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதை இப்போ நான் உங்களுக்கு பேட்டர்ன் வரைஞ்சி காட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேட்டர்ன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை கிளியராக வரைஞ்சி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கும் அண்ட் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ எதுக்காகனா, அதிகமாக லென்த்தான ஒரு வீடியோ போட்டாலும் உங்களால் அவ்வளோ நேரம் வந்து ஒரு டாப்பிக்கை உங்களால் கவர் பண்ணி பார்த்து அதை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ வீடியோ வந்து மேக்ஸிமம் 3 to 3.5 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ வந்து அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. இப்போ நான் வரைஞ்சது 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இதே மாதிரி ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அது மூலிமா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதிகமாக எத்தனை சப்போர்ட் எடுத்து அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு அது ஒரு ப்ராப்பரான என்ட்ரியாக இருக்கும். எந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட்டு அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டையுமே வந்து மேஜராக மார்க் பண்ணி நம்ம எப்படி என்ட்ரிஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணுறதை தயவு செஞ்சு யார்ட்டையுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஓனாக கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.